ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஒரு குறும்படம் 2012 மணிராமுடைய இயக்கத்துல வெளியான தமிழ் இனி. இந்த ஷார்ட் ஃபிலிமை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு டேட்ல எல்லாருமே அவங்களுடைய தாய் மொழியை விட்டுட்டு ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு மொழியை தான் பெருசாக நினைக்கிறோம், அதை தான் முன்னிறுத்துறோம். ஒரு 10 பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல போய் நம்ம நல்லா இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாதான் நம்மளை மதிப்பான், இல்லாட்டினா மதிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு எல்லார்கிட்டையும் இருக்கு, நான் உட்பட. ஆனா இந்த ஒரு விஷயமே, இந்த மனப்பாங்க இன்னும் 20-30 வருஷம் கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளுடைய தாய்மொழியின் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் இவங்க கதையாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஷார்ட் பிலிம் என்ன அப்படின்னு நம்ம ஒரு 2 லைன் பார்த்துடலாம். இந்த குறும்படத்துல கிருஷ்ணமூர்த்தி குமாரமங்கலம் ராமசாமி அப்படின்னு சொல்லி ஒரு தாத்தா கேரக்டர். இவருக்கு ஒரு பையன், அந்த பையன் வேலை நிமித்தமாக அமெரிக்காவுக்கு போய் கடைசியில் அங்கேயே செட்டில் ஆன ஒரு நபரு. அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வயசுல ஒரு பையன் இருக்கான். அதாவது இவருக்கு 12 வயசுல ஒரு பேரன் இருக்கான் அமெரிக்கால. அந்த பேரனுடைய பேரு தேவா. படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு வாய்ஸ் ஓவர்ல இந்த தாத்தா பேசுறாரு, அமெரிக்கால எனக்கு பல விஷயங்கள் பிடிக்கும். நம்ம இந்தியா மாதிரியே அதே ஸ்டைல்ல இருக்கக்கூடிய அழகழகான கோயில்கள், அங்க இருக்கிற பெரிய பெரிய பிரிட்ஜஸ், என்னுடைய மகனுடைய அழகான ஒரு சின்ன குடும்பம், இதெல்லாம் தாண்டி என்னுடைய பேரன் தேவா. இது எல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயம். அப்படின்னா எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் அங்க இருக்கு. அது என்ன அப்படின்னா, நேர கட் பண்ணி ஷாட்டுக்கே போயிடுது படம். தாத்தாவும் பேரனும் ஒரு பார்க்ல உட்காந்துட்டு இருக்காங்க. காலையில எல்லாம் ஜாக்கிங் வாக்கிங்லாம் போயிட்டு இருக்கான் அமெரிக்கால. அந்த பார்க்ல உட்காந்து பேசும்போது இவரு பேரனை பார்த்து கேட்கிறாரு, நான் பேசுறது உனக்கு எல்லாமே புரியுதுலடா தேவா, அப்புறம் ஏன் நான் பேசுற மாதிரியே தமிழ்ல நீயும் பேச மாட்டேங்கிற, நீ இங்கிலீஷ்லயே பேசுற அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அந்த பேரை அப்படியே சிரிச்சிடறான், ஒன்னும் சொல்லல. அடுத்த ஷாட்ல இவங்க வீட்டுல உட்காந்து எல்லாரும் டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த தாத்தா கேரக்டர் சொல்லுது, நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்த பேசுறதை விட அதை கண் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த விஷயம் மனசுல நல்லா பதியும். இப்பெல்லாம் தமிழ் சேனல்ஸ் உங்க அப்பா ஆக்டிவேட் பண்ணிட்டான்ல, அதை போட்டு விடு, அதெல்லாம் பார்த்தா தான் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் என்னங்கிறது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அந்த டிவியை போட்டா மன்மதராசால இருந்து நேத்து ராத்திரி அம்மா பாட்டு வரைக்கும் எல்லாம் ஓடுது. அமத்தமத்து நான் என் பேரனு கதையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டுட்டு போய் ஒரு பெட் டைம் ஸ்டோரி சொல்றாரு பேரனுக்கு. இவர் தூங்குறதுக்கு முன்னாடி அவன் அந்த கதையெல்லாம் தாத்தா கிட்ட கேட்டுட்டு கடைசியில தூங்குறதுக்கு முன்னாடி குட் நைட் கிராண்ட்பா அப்படிங்கிறான். அப்ப சொல்றாரு, தாத்தா சொல்லுடா அப்படின்னு பேரண்ட் அவர் சொல்றாரு. திருப்பி அவன் சொல்றான், கிராண்ட்பா இஸ் நைஸ் கிராண்ட்பா அப்படின்னு திருப்பி சொல்றான். அவனுக்கு தமிழ் சுத்தமா வரல, ஆனா பேசுறது நல்லா அவனுக்கு புரியுது. இப்ப பேரனை தூங்க வச்சுட்டு இவருடைய பையன் அப்பதான் ஒரு அந்த ரூமுக்குள்ள வர்றான். பையன் கிட்ட பேசுறாரு, என்னடா தேவாவுக்கு தமிழே சுத்தமா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் சொல்றாரு திருப்பி, விடுங்கப்பா, ஸ்கூல்ல எல்லாரும் எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கிறனால அவன் அந்த மாதிரி பேசுறான், அதெல்லாம் போக சரியா போயிடும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பெரியவர் சில டைலாக்ஸ் எல்லாம் அங்க போகுது. ஆனா இறுதியாக ஒரு டைலாக் ஒண்ணு சொல்றாரு, நம்ம வீட்டுல தமிழ் பேசல அப்படின்னா தமிழ் செத்துரும்பா, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்லும் போது அந்த பையன் திருப்பி சொல்றான், நீங்க ஏன்பா தேவையில்லாம இப்படி போட்டு பெருசா கவலைப்பட்டு இருக்கீங்க, அடுத்த வாரம் இங்கேயே ஒரு எஸ்பிபி உடைய கன்சர்ட் ஒண்ணு இருக்கு, அதுக்கடுத்த வாரம் சுதா ரகுராம் இங்க வந்து இன்னொரு ப்ரோக்ராம் ஒண்ணு பண்றாங்க, தமிழ் இங்க எப்ப இருந்துகிட்டு தான் பாருங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கும் போது இவர் திருப்பி அந்த பையன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இன்னைக்கு நம்ம எல்லாம் தமிழ் பேருக்காது பேசுறோம்ப்பா, அதனால அவங்க எல்லாம் இங்க வர்றாங்க, நாளைக்கு இங்க எவனுக்குமே தமிழே பேச தெரியல அமெரிக்காலனா அப்புறம் அவங்க எப்படி இங்க வருவாங்க, அவங்க எதுக்காக வரணும், நீங்க புரியாம பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனா இவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, வீட்டுல பேசலைன்னா தமிழ் செத்துரும், இதுதான் மொத்த கதைய. உண்மையாக இவர் சொன்ன இந்த வார்த்தை உண்மையாகவே நடந்ததா அப்படிங்கிறது தான் படத்துடைய கிளைமேக்ஸ். இந்த படம் ஆக்சுவலி ஒரு பெரிய கண்டென்ட்டை வச்சு, பட் அதை வந்து ரொம்ப ஹார்ஷா நம்ம சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷம் அந்த படம் ஓடுது. இந்த 18 நிமிஷமே ரொம்ப ஜாலியா ஒரு கேலியும் கிண்டலுமா போற மாதிரி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே எடுத்துட்டு போய் இந்த கதை முடியும் போது அந்த 18வது நிமிஷத்துல நிச்சயமாக பார்க்கிற அவ்வளவு பேருக்கும் மனசுல நம்மள அறியாம ஒரு வலி இருக்கும். நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இறுதி காட்சியில உங்களுக்கு இருக்கும். நீங்க பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இவங்க தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நீங்க அதை நினைக்க வேண்டாம்.
நீங்க எந்த மாநிலத்தையோ இல்ல எந்த மொழியை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, அது மலையாளமாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இதே மனப்பான்மையோட நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா இன்னும் 20-30 வருஷத்துல இந்த படத்துல என்ன கிளைமேக்ஸோ இதுதான் நம்ம அவ்வளவு பேத்துக்கும் நடக்க போகுது. அதனால மிஸ் பண்ணாம இந்த படத்தை நீங்க பாருங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஷார்ட் பிலிம். இந்த குறும்படத்துடைய லிங்க் யூடியூப்ல போய் தமிழ் இனி ஷார்ட் பிலிம் பை மணிராம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் பிலிமா இதுதான் வரும். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பாய்.